தேர்வு எழுத போன இடத்தில் தேடி வந்த தேவதை. வணக்கம் நண்பர்களே. நான் திருவனந்தபுரத்திற்கு ஒரு முறை என் துறை சார்ந்த அரசு தேர்வு எழுத சமீபத்தில் சென்றிருந்தேன். மறுநாள் தேர்வுக்காக முந்தைய நாளை நாங்கள் தேர்வு மையத்திற்கு அருகில் இருந்த ஒரு ஹோட்டல் லாட்ஜில் தங்கியிருந்தோம். ஆனால் ஏற்கனவே அங்கு சபரிமலை தரிசனம் சம்பந்தமாக கோர்ட்டு தீர்ப்பால் எங்கு பார்த்தாலும் போராட்டமும் பதற்றமும் போலீஸ் குவிப்பும் என்று பரபரப்பாக இருந்தது. லாட்ஜில் எங்களை வெளியே போக வேண்டாம் என்று வேறு சொல்லிவிட்டார்கள். மேலும் கீழே ஹோட்டல் இருந்தாலும் முன்பக்கம் மூடிவிட்டு எங்களுக்காக குறைந்த அளவு சமைத்து தந்து கொண்டிருந்தார்கள். என் பக்கத்து அறையில் ஒரு கேரளா பெண் தங்கியிருந்தாள். அவள் தேர்வு எழுதுவதற்கான சூப்பர்வைசராக வந்திருந்ததாகவும் தேர்வு மையத்தில் அங்கே தங்க வைத்ததாகவும் சொன்னாள். ஆனால் தேர்வு மையம் பக்கத்தில் இருந்தாலும் சுமார் 10 கிலோமீட்டர் ஆட்டோவில் போக வேண்டும். அங்கே நடந்த கலவரத்தில் தேர்வை தள்ளி வைத்து விட்டதாக தகவல் பரவ பக்கத்து சூப்பர்வைசர் பெண்ணும் ஃபோனில் மைய அதிகாரியிடம் பேசி அதை உறுதி செய்தாள். இப்பொழுது நாங்கள் ஊருக்கு திரும்பவும் வழியில்லை. அங்கே பஸ், ஆட்டோ என்று எந்த போக்குவரத்தும் வேறு இல்லை. லாட்ஜில் எங்களை 2 நாட்கள் தங்கி கலவரம் ஓய்ந்த பிறகு செல்ல அறிவுறுத்தினார்கள். எங்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை. ஆனால் வெளியேவும் போக முடியாது. லாட்ஜுக்குள்ளே அடைந்து கிடந்தோம். தண்ணீர் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் 2 நாட்கள் லாட்ஜுக்குள் அடைந்து கிடப்பது கூட ஒரு கஷ்டமான விஷயம்தான். அப்பொழுது பக்கத்து அறை பெண் என்னை தேடி வந்து என் அறைக்கு வந்தாள். இருவரும் அறிமுகம் செய்து கொண்டோம். அவள் கேரளாவில் உள்பகுதியில் சுத்த மலையாளத்தில் பேசினாள். அப்பொழுது அவள் பேசும் மலையாளம் புரிந்து கொள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதேபோல் என் தமிழும் அவளுக்கு புரியவில்லை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தோம். அவள் படிப்பு, வேலை எல்லாவற்றையும் பற்றி எனக்கு சொன்னபோது நானும் எனது படிப்பு, வேலை ஆகியவற்றை இருவரும் பகிர்ந்து கொண்டோம். இருவரும் ஒரே துறையில் வெவ்வேறு மாநிலத்தில் வேலை பார்த்தாலும் எங்கள் துறை மத்திய அரசு தொடர்பு உடையது என்பதால் எங்களுக்கும் ஆபீஸ் விஷயங்கள் பேசி பகிர்ந்து கொள்ள நிறையவே இருந்தது. அதில் அரை நாள் ஓடிப்போனாலும் டிவியை திருப்பினால் எங்கு பார்த்தாலும் கேரளா கலவரம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு நாங்கள் மெதுவாக குடும்பம், தனிப்பட்ட விருப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்பொழுது அவள் விவாகரத்தானவள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் திருமணம் செய்து கொள்ளாததை அவள் ஆச்சரியமாக கேட்டாள். நான் நிறைய சகோதரிகள் எனக்கு இருக்கின்றார்கள். அவர்களை திருமணம் செய்து கொடுக்கவே எனக்கு வயது 35 தாண்டிவிட்டது. அதற்கு பிறகு திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் நிறைய பெற்றோர்கள் தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொள்ள தயாராகவே இருந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். இளம் பெண்களின் வாழ்க்கையை வீணடிக்க விருப்பம் இல்லாத காரணத்தால். அப்பொழுது அவள் என்னை போல் கணவனை பிரிந்த அல்லது இழந்த தமிழ் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமே என்றாள். எனக்கு அந்த யோசனை இருக்கின்றது. ஆனால் அம்மா, சகோதரிகளுக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு பெண்கள் கிடைக்கவில்லை அல்லது யாரும் தர முன்வரவில்லை என்றால் கூட பரவாயில்லை. நிறைய பெண்கள் தயாராக இருக்கும்போது ஏன் மறுக்க வேண்டும்? இல்லை என்றால் அது மாதிரி பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் தவறு இல்லை என்கிறார்கள். ஆனால் என் சந்தேகம், ஒருவேளை நான் இப்படி மத்திய அரசு பதவியில் இருந்து கை நிறைய சம்பளம் வாங்கவில்லை என்பதால் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எனக்கு பெண் தர தயாராக இருப்பார்களா என்பதுதான் எனது கேள்வி. பெரும்பாலும் பெண் வீட்டில் மாப்பிள்ளை வேலை, வருமானத்தை பார்த்துத்தான் பெண்ணை கட்டி கொடுப்பார்கள். ஆனால் இங்கே என் வயது அவர்களுக்கு தடையாக இல்லையே, ஏன் என்பதுதான் எனது கேள்வி. அவர்களுக்கு தடையாக இல்லாமல் பெண்ணோட கல்யாண கடமை முடித்துவிட்டு, ஆனால் சுமார் 8 முதல் 10 வயது வித்தியாசம் உள்ள பெண்ணோட வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்க வேண்டாம் என்றேன். அப்பொழுது அவள் சிரித்துவிட்டு, வயது வித்தியாசத்தில் என்ன இருக்குது? இளம் பெண்கள் ஏன் கஷ்டப்பட போகிறாங்க? பொதுவாக இங்கே ஆண் பெண் சம வயதாக இருந்தாலும் கூட கல்யாணமாகி ஒரு 3 வருடம்
செக்ஸுவலாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்துடும். அப்புறம் இன்னொரு குழந்தை தேவைன்னு சிலர் பெற்றுக்கிறாங்க. அதுக்குள்ளே 5 வருடம் ஓடிடும். அப்புறம் கணவன் மனைவிக்கு அந்த குழந்தை வளர்ப்பு, குடும்ப கடமை, பணத்தேடலை என்று போட வேண்டியது இருக்கின்றது. உங்களுக்கும் அப்படித்தானே அமையப்போகுது. இதில் என்ன கஷ்டம் என்றாள் அவள். நீங்கள் சில விஷயம் புரிஞ்சிக்கல. ரொம்ப வயசு வித்தியாசம் இருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ கண்டிப்பாக ஒரு கில்ட்டி இருக்கும். வெளியே பல சோடிகளை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கும். பொண்ணோட வயது குறைவாக இருக்கும்பொழுது அவளுடைய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வயது கூட ஆண்களாக முடியாது என்ற போது அவள் வாய்விட்டு சிரித்துவிட்டு, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? இப்பொழுதெல்லாம் 70 வயது தாத்தாக்கள் கூட 17 வயது பெண்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஏன் கில்ட்டி என்றாள். நான் பதில் சொல்லாமல் யோசித்தபோது, என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வெளிநாட்டில் கணவரோடு இருந்தேன். கணவன் கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருந்தார். அங்கே அடிக்கடி பார்ட்டி நடக்கும். கணவன் மனைவிமார்கள் பார்ட்டியில் ஜோடியை மாற்றி என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் அப்படி என்ஜாய் பண்ணினேன். ஆனால் என் கணவர் அவருடைய சீனியர் அதிகாரிக்கு என்னை இருக்க சொல்லுவார். நானும் அதற்கு சம்மதித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. கொஞ்சமாவது காதல் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். ஆனால் என் கணவர் அந்த வேலையாகவே இருந்தப்போ நான் தான் வெறுத்து போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்துட்டேன். அப்புறம் 2 பேரும் மியூச்சுவலாக பேசி விவாகரத்து பண்ணிக்கிட்டோம். என் கணவருக்கு எனக்கும் 10 வருட வித்தியாசம். இப்பொழுது என் கதையை என்னன்னு சொல்லுவீங்க என்றாள். உங்கள் கதை ஒரு வித்தியாசமானது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை பொறுப்புகள் வந்த பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் ஆசை குறைஞ்சிட்டா கூட அதில் சிக்கல் இல்லை. ஒருவேளை எனக்கு குறைஞ்சி என் இளம் மனைவிக்கு இச்சை இருந்தா அவள் பாவம் தானே என்றேன். அப்பொழுது அவள், நீங்கள் எதிர்பார்க்கிறது தான் நடக்கும்னு நிச்சயம் இல்லை. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு இளம் பெண்ணை விரும்பி அவளை புரிஞ்சிக்கிட்டு 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேசி காதலித்து கல்யாணம் செஞ்சால் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை என்றாள். உடனே நான், அப்படி என் அலுவலகத்தில் சில வாய்ப்புகள் இருந்தாலும் சமுதாயத்தில் இப்போது ஜாதி மதம் பாகுபாடு இருக்கின்றன. அதில் கூட என் ஜாதி மதம் சார்ந்த பெண்ணாக தேடுறது ரொம்ப கஷ்டம் என்றேன். உடனே ஆமாம், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் கூட ஆஃபீஸில் பார்ட்னர் தேடியும் கிடைக்கல. அப்படி சில தொடர்புகள் மட்டும் வச்சிருக்கிறேன் என்று என்னை உற்று பார்த்தபோது எனக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. காரணம், நான் முயற்சி பண்ணவே இல்லை அல்லது பயம்னு தெரியலை என்றேன். அப்பொழுது அவள் என் பக்கத்தில் வந்து, இப்போவும் அதே பயமாக இருக்கா என்றாள். நான் இந்த ஊரில் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை என்றேன். உடனே அவள் என் அரைக்கதவை பூட்டிவிட்டு என்னை அப்படியே மகிழ்வித்தாள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.